Morning children, today we are going to see the topic hydrosphere. In that we are going to see continental shelf, continental slope, continental rise and oceanic ridge. So the first one is the continental shelf. Continental shelf. That what is continental shelf? Okay, yeah, shallow, gentle sloping platform where it is from that is extending out from the continental landmass into the sea. I will explain this what it is. Mass into the sea is called this continental shelf. What is this, children? So what is continental shelf now? A shallow, gentle sloping platform extending out from the continental landmass into the sea is called the continental shelf. அதாவது நிலப்பகுதியிலிருந்து லேண்ட்லேருந்து சீயை பார்த்து கடலை பார்த்து ஸ்லோப்பாக கடலில் மூழ்கி இருக்கிற ஆழமற்ற பகுதி that is what a continental shelf. What is that? That is a shallow gentle sloping platform. அப்படியே ஸ்லோப்பாக இருக்கிற ஒரு ஏரியா. ஓகே, அது கடலில் இருக்கிற மூழ்கி இருக்குமா, நல்லா இம்மர்ஸ்டாக இருக்கும். பட் இட் இஸ் நாட் வெரி டீப், அதில் ஆழமற்ற ஒரு பகுதி. அதுதான் என்னது? தட் இஸ் அ கான்டினென்டல் ஷெல்ஃப். தட் இட் ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் the land. From landலேருந்து it faces toward the sea and it is very sloping. அதுவும் it's immersed in the water and it's not very deep. That is what is known as continental shelf. Okay, then next is this zone and it is almost எப்படி இருக்குமா, almost a uniform zone of the seabed with gentle grating. Okay, so it is almost a uniform zone of seabed with a gentle gradating. Okay, so எப்படி இருக்குமா, அந்த யூனிஃபார்ம் ஜோனாக இருக்குமா அந்த கடற்பகுதி. இந்த பகுதி வந்து எப்படி இருக்குமானா ஸ்லோப்பாக உள்ள ஒரு சீராக உள்ள வந்து ஒரு கடற்கரை படை, ஆற்றுப்படை எப்படி சொல்லுவாங்கல்ல, ரிவர் பேங்க். ஸோ அந்த மாதிரி இது எப்படி இருக்குமா, யூனிஃபார்மாக இருக்கும் பட் அதே டைமில் ஸ்டீப்பாக இருக்கும். ஓகே, தட் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் ஜோன், எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிற ஒரு ஆற்று படுகை. ஓகே, இது மாதிரி இதில் இருந்து கடல் படுகை. ஓகே, இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ யூனிஃபார்ம் ஜோன் ஆஃப் த சீபெட்னா அந்த கடல் படுகை. அது வந்து ரொம்ப எல்லா ஜோனுமே அந்த ஃபுல் ஏரியாவுமே சீராக ஒரே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஜோன். ஓகே, இன்னும் ஜென்டில் ஸ்லைட்டாக அது ஸ்லோப்பிங்காக இருக்கும். ஓகே, கிரடேட்டிங். ஓகே, next the third point is it is significant in production. Significant in production of richer fishing ground. So
உலகத்திலேயே அதிகமான மீன் பிடிக்கிற இடமா இதுதான் இருக்காம். ஓகே, ஸோ இட் இஸ் த சிக்னிஃபிகண்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிஷர் ஃபிஷிங் கிரவுண்ட். உலகத்தில் இருக்க எல்லா மீன்பிடி தலங்கள்லையும் இதுதான் ஒரு முக்கியமான அதிகமாக மீன் பிடிக்கிற இடமா இருக்குது. ஓகே, எது இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப். ஓகே, இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிச்சர் ஃபிஷிங் கிரவுண்ட். Then next, if you say, since this continental shelf is shallower, ரொம்ப ஷாலோவாக இருக்கிறதுனால அப்படின்னா என்ன, ஆழம் இல்லாமல் இருக்கான். ஸோ சின்ஸ் த கான்டினென்டல் ஷெல்ஃப் இஸ் ஷாலோயர், thus enable sunlight. This enable the sunlight to penetrate. This help the continental shelves sunlights to penetrate into through the water. Penetrate to the water. So what happens children, இந்த continental shelf வந்து ரொம்ப ஆழமாக இல்லாதனால இதில் சன்லைட் இந்த வாட்டரில் ஊடுருவி அப்படியே உள்ளுக்குள்ளே போகுது. ஓகே, ரொம்ப ஷாலோவாக ரொம்ப ஆழமாக அடியில் டீப்பாக இல்லாதனால ஸோ சன்லைட் வந்து இதில் பெனட்ரேட் ஆகி அப்படியே போகுது. பெனட்ரேட் ஆகி போகிறதுனால வாட் ஹேப்பன்ஸ், திஸ் encourages the abundant growth of grass, then வேற என்ன இருக்கு, seaweed and plankton to feed fishes. Okay, so what happened, since the continental shelf is shallower, அந்த இடம் வந்து ரொம்ப ஆழம் இல்லாமல் இருக்கிறதுனால இது சன்லைட் வந்து வாட்டருக்குள்ளே போகிறதுக்கு வழி பண்ணுது. ஸோ அந்த வாட்டர் உள்ளே போகிறதுனால சன்லைட் உள்ளே போகிறதுனால அது வந்து என்கரேஜஸ் தி abundant growth of grass நல்லா வளர்கிறதுக்கு உள்ள கடற்புற்கள். ஓகே, புல் சொல்லுவாங்களே, கடல் புல், seaweed, soy and plankton, இதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கான ஃபுட்டு. பிளான்டட்லாம் என்னது, ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு. அது அந்த ஃபிஷ்ஷஸோட அந்த ஃபுட்டு நல்லா வளர்கிறதுக்கு இந்த சன்லைட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து seaweed இஸ் கடல் பாசி. ஓகே, ஸோ சின்ஸ் த கண்டினென்டல் ஷெல்ஃப் இஸ் ஷாலோயர், ரொம்ப அது வந்து ஷாலோவாக இருக்கிறனால ஆழம் இல்லாமல் இருக்கிறனால சன்லைட் ஈஸியாக அதில் பெனட்ரேட் அதுக்குள்ளே போயிடுது. அது என்ன ஹெல்ப் பண்ணுது, இட் என்கரேஜஸ் டு க்ரோ கிராஸ், சீவீட்ஸ் அண்ட் பிளான்ட், தட் இஸ் த ஃபுட் ஃபார் த ஃபிஷஸ். தென் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் the continental shelf. The continental shelf have extensive deposit of minerals and mineral fuel. ஓகே, ஸோ இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபில் வந்து நமக்கு அதிக அளவில் மினரல்ஸ் கிடைக்குது, மினரல் ஃபியூயல்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ தட் இஸ் வாட் த கான்டினென்டல் ஷெல்ஃப் ஹாவ் எக்ஸ்டென்சிவ் டெபாசிட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் as well as the mineral fuel. Okay, then next if you take it, since this zone is okay, so what happened next, hence this zone is accessible for oil drilling.
oil drilling and mining activity. Okay, so hence this zone is accessible. அதனால் இந்த ஜோன் என்னவா இருக்கான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான். எதுக்கு, ஆயிலை ட்ரில் பண்ணி எடுக்கிறதுக்கும் அண்ட் மைனிங் ஆக்டிவிட்டி, மைனிங் வந்து பண்ணுறதுக்கும் இந்த இடம் வந்து ஏன்னா ரொம்ப ஆழமாக இல்லை. ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, accessible-ஆக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் திஸ் zone is accessible for oil drilling and mining activity. This is about the continental shelf. What is continental shelf? A shallow, அப்படி ஆழம் இல்லாமல் ஜென்டில் ஸ்லோப்பிங்காக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. எங்கேருந்து அது இருக்குது? இட் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த கான்டினென்டல் லேண்ட் மாஸில் இருந்து சீக்கு போகிறது. ஓகே, இஸ் கால்ட் அ கான்டினென்டல் ஷெல்ஃப். Then it's almost a uniform zone. எப்படி, how it will be? It will be a uniform zone. ஒரே மாதிரி தான் இருக்குமா அந்த கடற்படகை. ஓகே, and with a gentle sloping இருக்கும். ஓகே, அண்ட் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் இன் ப்ரொடக்ஷன். வேர்ல்டுலேயே இந்த இடம் தான் மீன்பிடி தளத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அண்ட் சின்ஸ் திஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப் இஸ் வெரி ஷாலோ, அதனால த சன்லைட் பெனட்ரேட் இன் டு த வாட்டர், இட்ஸ் கெட்ஸ் இன் டு த வாட்டர் and that it provides and helps for the growth of the grasses, seaweed and plankton, and which are the food for the animals. Okay, that is mainly for fishes. And this continental shelf have extensive deposit of, it has many deposits of minerals and mineral fuels. So hence this zone is accessible, and this zone is very shallow. It's very easy for helpful for oil drilling and mineral mining activity. Okay, then next we are going to see about the continental slope. Continental slope. Next one is the continental slope. Continental slope na enna, yes, steep sloping which descends from the edge of the continental shelf. Edge of the continental, I will explain this, continental shelf to the deep ocean bed is called, what is this? Continental slope. Continental slopes. Okay, continental slope na enna, a steep sloping which descend from the edge of the continental shelf to the deep ocean bed. அப்படினா என்ன, நம்ம இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் நம்ம பார்த்தோம். அது என்னது, கடலில் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு ஆழமற்ற பகுதி. ஓகே, கடலில் மூழ்கியுள்ள ஆழமற்ற பகுதி. ஸோ அந்த அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் எந்த இடத்துல முடியுதோ அந்த எட்ஜிலேருந்து ஆழ்கடல் வரைக்கும், டீப் சீ வரைக்கும் ஸ்லோப்பாக உள்ள ஒரு தட் இஸ் லேண்ட் இஸ் கால்டு த கான்டினென்டல் ஷெல்ஃப். ஓகே, எதுலேருந்து, இந்த சாய்வா உள்ள பகுதி, இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் எங்கே முடியுதோ அந்துலேருந்து கீழே அடிமட்ட கடலில் ஆழ்கடல் வரைக்கும் ஸ்லோப்பாக இருக்கிற ஒரு பகுதி. ஓகே, தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அ கான்டினென்டல் ஸ்லோப். தட் இஸ் வை ஸ்டீப் ஸ்லோப்பிங் எந்த இடத்துலேருந்து, தட் இஸ் டிசைன் ஃப்ரம் த எட்ஜ் ஆஃப் த கான்டினென்டல் ஷெல்ஃப். கான்டினென்ட் ஷெல்ஃப்லேருந்து சரிவாக உள்ள அது வந்து அப் டு வேர் டீப் ஓஷன் பெட்டுக்குள்ள வரைக்கும் ஒரு பகுதி தான் என்ன சொல்லுவாங்க, கான்டினென்டல் ஸ்லோப். ஓகே, ஸோ and it forms a boundary between
boundary between continental, boundary between the continental crust, continental crust and oceanic crust. So இது வந்து continental crustக்கும் இந்த oceanic crustக்கும், crustோட மேற்பகுதியில், that is divided into continental crust, and these and all you have already learned in the lower classes. So continental crust and we have a oceanic crust. Top is continental, below is the oceanic crust. So it forms a boundary. So இது ரெண்டுத்துக்கும் நடுவுல boundary-ஆ form ஆகிறது தான் இந்த continental slope. Okay, so it forms a boundary between continental crust and oceanic crust. Then this zone is free from sediments, free from sediments as they are steep. இந்த இடத்துல எந்த செடிமெண்ட்ஸுமே இருக்காதாம்மா. ஏன்னா செடிமெண்ட்ஸ் இருக்கணும்னா உங்களுக்கு லேயர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், அப்போ தான் அதை போய் அதில் டெபாசிட் ஆகும். பட் திஸ் கான்டினென்ட் நேம் இட் செல்ஃப் ஸ்லோப், அப்போ அதனால் எப்படி இருக்கும், சரிவாக இருக்கிறதுனால இங்கே எந்த டெபாசிட்ஸுமே இருக்காது. ஸோ திஸ் ஜோன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த செடிமெண்ட் ஆஸ் தே ஆர் ஸ்டீப். ஸ்டீப்பாக இருக்கிறதுனால எந்த செடிமெண்ட்ஸும் இதில் இருக்காது. Okay, then the most important characteristics of the continental shelf, continental slope is the deep canyons and trenches. Okay, so the most important characteristics of the continental slope is the deep canyons and trenches. இது முக்கியமான இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த continental slope ஓடது அதில் நிறைய வந்து டீப் கேனன்ஸ், அதாவது கடல் கடியில் இருக்கிற சமவே, தட் இஸ் பள்ளத்தாக்கு. ஓகே, கடல் பள்ளத்தாக்கு நிறைய இருக்கான். அண்ட் ட்ரென்ச்சஸ்னால் என்ன, அகழிகள், குழியா, ஹோல், தட் இஸ் டீப்பஸ்ட் போர்ஷன் இன் த ஓஷன், அதுதான் என்ன சொல்லுவாங்க, ட்ரென்ச்சஸ். ரொம்ப ஆழமான பகுதின்னு சொல்கிறது தான் ட்ரென்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி இந்த கான்டினென்டல் ஸ்லோப்பில் வந்து நிறைய கடல் பள்ளத்தாக்குகள் அப்புறம் இந்த அகழிகள்லாம் நிறைய இருக்குது. அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், முக்கியமான ஒரு சிறப்பம்சம் சொன்னால் இந்த கான்டினென்டல் ஸ்லோப்பில் இதுதான். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் டியூ டு த லோ penetration of sunlight, due to the low penetration of sunlight, this slope nearly freezing temperature. Okay, so what happened, children? What will happen? Due to the low penetration of sunlight, this slope nearly freezing temperature. This slope has nearly freezing temperature. So எப்படி இருக்குமா, இந்த இடத்துல அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் மாதிரி ரொம்ப டீப்பாக மேல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதுக்கும் கீழே டீப்பாக போகிறதுனால இந்த இடத்துல வந்து சன்லைட் வந்து உள்ள ஊடுருவி போகாது, பெனட்ரேட் ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகுதான், இந்த இடத்துல ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், அப்படியே டெம்பரேச்சர் வந்து கூலாக தான் இருக்கும், அதனால் அப்படியே உறைஞ்சி போய் பனியாக அந்த இடத்துல உறைஞ்சி இருக்குமா ரொம்ப. ஓகே, ஸோ டியூ டு த லோ பெனட்ரேஷன் ஆஃப் சன்லைட் அங்கே போகாததுனால திஸ் ஸ்லோப் எப்படி இருக்கும், நியர்லி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், உறைஞ்ச டெம்பரேச்சராக இருக்குமா. ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் ஹென்ஸ் aquatic life has
very slow rate of metabolism. ஸோ எப்படி இருக்குமா அதனால் இங்கே வந்து அந்த கடல்வாழ் உயிரினங்களோட அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப மெதுவாக தான் இருக்குமா, அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா அங்கே வந்து ஐஸ் ஃப்ரீசிங் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால் இந்த கடல்வாழ் உயிரினங்களோட அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் அபவுட் தி கான்டினென்டல் ஸ்லோப். This is a steep sloping which ascend from the edges of the continental shelf to the deep ocean bed. Continental shelf எங்க முடியுதோ அந்த இடத்துலேருந்து கீழே ஆழ்கடல் வரைக்கும் சரிவான உள்ள பகுதி தான் இந்த continental slope. ஸோ இது வந்து ஓஷானிக் க்ரஸ்ட்டுக்கும் கான்டினென்டல் க்ரஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு பவுண்ட்ரியாக இருக்குது. ஓகே, அண்ட் திஸ் zone is free from sediments because it is very slope in nature. இந்த இடத்துல எந்தமான செடிமெண்ட்ஸும் இருக்காது because it is a very slope. Okay, this zone is very slope, so it free from sediments. Okay, then the most important characteristics of the continental slope. இந்த continental slope ஓட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா கடல் பள்ளத்தாக்குகள் மற்றும் that is அகழிகள், trenches. Okay, so this is the most important characteristic of the continental slope is the deep canyons, பள்ளத்தாக்குகள் and trenches. Next, due to this again it is not like the shelf, it goes deep. So அந்த டீப்பாக போகிறதுனால sunlight cannot penetrate to it, அதில் ஊடுருவி போக முடியாது. ஸோ அதனால் what happens, the slopes nearly in a freezing temperature, அப்படி உறைஞ்சு போயிருக்குமா. ஸோ தென் தட் இஸ் இட் மேக்ஸ் திஸ் அக்வாட்டிக் லைஃப். அதனால் அந்த கடல்வாழ் உயிரினங்களால் சீக்கிரம் அதோட வளர்ச்சியை அதிகமாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல. திஸ் இஸ் அபவுட் த continental slope. Next we are going to see about the continental rise. Next is continental rise. Okay, what is this continental rise? At the base of the continental slope is a gentle sloping layer of sediments that which merge to the deep sea floor. என்ன ஆகுதாமா? ஸோ இந்த கான்டினென்டல் ரைஸுங்கிறது என்னென்னா கான்டினென்டல் ஸ்லோப்புக்கு கீழே இருக்கிற அந்த அடிப்பகுதி. ஓகே, ஸோ கான்டினென்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த அடிப்பகுதி எப்படி இருக்குமா, ஸ்லோப்பாக நிறைய இந்த செடிமெண்ட்ஸ் லேயர் ஆஃப் படிவுகள் உள்ள ஒரு லேயராக இருக்கிற மாதிரி இருக்குமா. அது கடைசியில் ஆழ்கடல் வரைக்கும் போய் அது டச் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறது தான் என்னது continental rise. At the base of the continental slope, gentle sloping layer of அந்த கான்டினென்டல் ஸ்லோப்புக்கு கீழே ஜென்டிலாக கொஞ்சம் மென்சரிவாக உள்ள ஒரு படிவுகள் இருக்குமா. ஓகே, ஸோ this underwater feature found between continental slope and upside hills is called continental rise. So இது என்னதுமா, at the base of the continental slope, அந்த கான்டினென்டல் ஸ்லோப்புக்கு கீழே அடிப்பகுதியில் கொஞ்சம் ஜென்டிலாக மென்மையாக சரிவுள்ள ஒரு படிவுகள் இருக்குமா.
ஸோ இந்த படிவு தட் இஸ் பிட்வீன் எங்கே இருக்குது அந்த லேயர் ஆஃப் செடிமெண்ட்ஸ் பிட்வீன் த கான்டினென்டல் ஷெல்ஃபுக்கும் அப்சைல் ஹில்ஸும். ஓகே, அப்சைல்னா ஹில்ஸ் இருந்தது கடலடி, அதாவது கடல் குன்றுகள். ஓகே, அந்த குன்றுகளுக்கும் நடுவில் உள்ள இந்த ஃபீச்சருக்கு பேர் தான் என்னென்னா தட் இஸ் கான்டினென்டல் ரைஸ். The underground, this underwater feature, இந்த கடலுக்கு அடிக்கல இருக்க இந்த மாதிரி செடிமெண்ட் கான்டினென்டல் பேஸ் ஸ்லோப்புக்கு கீழே இருக்கிற ஒரு படிவுகள், லேயர்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ், அதுதான் that is between the continental slope and upside hills. That is what is known as a continental rise. Okay, so it consists of submarine fans. So the submarine fans வந்து எப்படி இருக்கும், which are similar to the alluvial fans found on land. ஸோ இது இந்த எப்படி இருக்குமா இது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் சப்மரைன் ஃபேன். இந்த சப்மரைன் ஃபேன் எப்படி இருக்கும், இந்த அலுவியல் ஃபேன் மாதிரியே இருக்குமா. அலுவியல் ஃபேனுங்கிறது வாட் இஸ் இட், ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் யூ. அலுவியல் ஃபேன் இஸ் when the water that runs from the mountain and when it is reaches the floor, that is plain, it spread like a fan. The alluvial soil எப்படி ஃபேன் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா, அந்த மாதிரி உள்ளது தான் என்னது அலுவியல் ஃபேன். ஸோ இதே அலுவியல் ஃபேன் எப்படி ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி இந்த சப்மரைன் கடலுக்கு அடியிலையும் இந்த மாதிரி ஃபேன் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சப்மரைன் ஃபேன்ஸ். எப்படி இந்த அலுவியல் ஃபேன் லேண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த சப்மரைன்லேயும் இந்த ஃபேன்ஸ் வந்து இருக்குது. திஸ் இஸ் அபவுட் த கான்டினென்டல் ரைஸ். கான்டினென்டல் ரைஸ்னா என்னது, இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கான்டினென்டல் ஸ்லோப்புக்கு கீழே இருக்கிற அந்த லேயர்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ், அதுதான் என்னது, அதுவும் அந்த ஸ்லோப்புக்கும் அண்ட் அதுக்கப்புறமா அந்த அப்சைல் ஹில்லுக்கும் நடுவில் இருக்கிற அப்சைல் ஹில் என்னது கடலடி, தட் இஸ் பள்ளத்தாக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் கான்டினென்டல் ரைஸ்ன்னு நேமு. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சப்மரைன் ஃபேன்ஸ். எப்படி அலுவியல் ஃபேன்ஸ் லேண்டில் இருக்கோ அதே மாதிரி சப்மரைன்லேயும் கடலுக்கு அடியிலையும் இந்த ஃபேன்ஸ் வந்து செடிமெண்ட்ஸ் வந்து எப்படி பரவி இருக்குமா, ஃபேன் ஷேப்ஸில் இருக்கும். திஸ் இஸ் அபவுட் த கான்டினென்டல் ரைஸ். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் தி ஓஷானிக் ரிட்ஜ். Okay, next is oceanic ridge. How this oceanic ridge அப்படின்னா first point பார்த்தா oceanic ridge means what is a submarine mountain chain. Submarine mountain chain. Mountain chain na எப்படி இருக்கும், continuous there won't be a gap in between this. Okay, continuous chain, that is ranges அப்படினு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக கடலுக்கு அடியில் இந்த மவுண்டெயின் இடைவெளி விடாமல் தொடர்ந்து இருக்குமா, அதுதான் ஓஷானிக் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, மலை தொடர். ஓகே, கடலடி மலை தொடர். ஸோ சப்மரைன் மவுண்டெயின் செயின், ஓஷானிக் ரிட்ஜ்னா கடல் அடி மலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அ ஓஷானிக் ரிட்ஜ். இந்த ஓஷானிக் ரிட்ஜ் எந்த மாதிரி இருக்கும், தே ஆர் மேட் ஆஃப் basaltic rock formed. எப்படி இது ஃபார்ம் ஆகுது, இந்த basaltic rock okay formed when two tectonic plates move apart. ஸோ இந்த ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஒன்றை விட்டு ஒன்று விலகி போகும்போது இந்த மாதிரி இந்த ஓஷானிக் மவுண்டெயின்ஸ் ரிட்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி, when two tectonic plates move apart, ரெண்டு பிளேட் வந்து
there are many tectonic plates, isn't it? That is more than 20 tectonic plates இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து விலகி போகும்போது என்ன ஆகும், இந்த இது வந்து பேசல்ட் ராக்காக மவுண்டெயினாக ஃபார்ம் ஆகும். ஸோ செயின் ஆஃப் மவுண்டைன், தொடர்ச்சியான தொடர்மலையாக ஃபார்ம் ஆகும். இப்படி தான் இந்த ஓஷானிக் ரிட்ஜஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகே, பிகாஸ் ஆஃப் தி டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் அப்பார்ட். ஓகே, then this tectonic plate is next வந்து what will happen, the mid oceanic ridge. Okay, this oceanic ridge is probably, how it is, probably the most extensive, it's the most extensive and single feature of Earth's topography. இது எப்படி இருக்குமா, இந்த புவியோட நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நில ஃபீச்சர்ஸில் பார்த்தோம்னா எப்படி இருக்குமா, இந்த மிட் ஓஷானிக் ரிட்ஜ் வந்து மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ், அப்படியே மிகவும் விரிந்தும் ஒரு தனித்தன்மையோட ஸ்பெஷல் தன்மையோடு இருக்கிற ஒரு மலைத்தொடராம். ஓகே, ஸோ த மிட் ஓஷானிக் ரிட்ஜ் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ், ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குமா, பெருசாக இருக்குமா, மிகவும் விரிஞ்சு காணப்படுற ஒரு நில அமைப்பு. ஓகே, அதுக்கும் அண்ட் இட்ஸ் அ சிங்கிள் ஃபீச்சர்ஸ், இதுக்குன்னு ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு எர்த் டோப்போகிராஃபி, நிலப்பரப்பில். ஓகே, எர்த்தோட அந்த நிலப்பரப்பில் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் உள்ள, அதுவும் மோஸ்ட் மிகவும் விரிந்த ஒரு மலைத்தொடராக காணப்படுதான் இந்த மிட் ஓஷானிக் ரிட்ஜ். ஓகே, there are two of the well known mid oceanic ridges, और ரெண்டு ஃபேமஸான மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒன்று மிட் அட்லாண்டிக் ஓஷானிக் ரிட்ஜ். ஓகே, மிட் அட்லாண்டிக் ஓஷானிக் ரிட்ஜ் அண்ட் ஈஸ்ட் பசிபிக் ஓஷானிக் ரிட்ஜ். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸான ரெண்டு ஓஷானிக் மலையடை தொடர்கள். ஓகேவா, மவுண்டெயின்ஸ். ஓகே, தென் லாஸ்ட் த மிட் அட்லாண்டிக் ஓஷானிக் ரிட்ஜ் is the largest unbroken oceanic ridges. Okay, so the mid Atlantic ocean ridges தான் எதில் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் அன்புரோக்கன், அப்படியே இடைவிடாமல் எந்த கேப்பும் இல்லாமல் அதில் தொடர்ந்து இருக்கிற மலை தொடர், கடலடி மலை தொடர். ஓகே, திஸ் இஸ் வாட் அ ஓஷானிக் ரிட்ஜ். ஓஷானிக் ரிட்ஜ்னா என்னம்மா, கடலுக்கு அடியில் இருக்கிற கண்டினியூஸாக இருக்க மலை தொடர், தட் இஸ் மவுண்டைன் செயின். ஓகே, தே ஆர் மேட் ஆஃப் பேசல்ட் ராக். அது வந்து இட் மேட் அப் ஆஃப் பேசல்ட் ராக். எப்படி ஃபார்ம் ஆகுறதுன்னா, வென் டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று அப்படி விலகி போகும்போது ஃபார்ம் ஆகுறது தான் இந்த ஓஷானிக் ரிட்ஜஸ். மெயினாக இந்த மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சிங்கிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ராபப்ளி அ மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் எர்த்ஸ் டோப்போகிராஃபி. தென் ரெண்டு வெல் நோன் மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் ரிட்ஜ் அண்ட் ஈஸ்ட் பசிபிக் ஓஷன் ரிட்ஜ். அண்ட் த மிட் அட்லாண்டிக் ஓஷன் ரிட்ஜ் இஸ் தி லார்ஜஸ்ட் அன்புரோக்கன் ridges. Okay, this is about the 4 important layers. So I hope you have understood the concept. Okay,
Assignment is learn continental shelf, continental slope, then next continental ridge, rise, and oceanic ridge. Thank you, children.